ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி மினியேச்சர் ரோஸ் பாட்டில் வளர்க்குறதுன்னு பற்றி பார்க்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, கடையிலேருந்து ஃபஸ்ட்டு மினியேச்சர் ரோஸ் வாங்கிட்டு வந்தோன்னே அதை விட கொஞ்சம் பெரிய பாட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றி வச்சுருங்க. நான் இப்போ இது லாஸ்ட்டாக இது தான் வாங்கினேன், சின்ன பாட்டில் தான் வாங்கினேன். அதை விட கொஞ்சம் பெரிய பாட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் இதில் மாற்றி நான் வச்சுருக்கேன். செகண்ட் டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு பூ பூத்து தான் வரும், நம்மளுக்கு பூ பூத்தது தான் எடுப்போம். அதை எல்லாத்தையும் பூத்து முடித்தோன்னே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பூ வரும். பூ பூத்தோன்னே பூ முடிஞ்சோன்னே இங்கே பூ பூத்துச்சுன்னா 2 இலை தள்ளி இங்கே கட் பண்ணி விட்டுருங்க. இந்த செடி எல்லாத்தையும் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு பூவெல்லாம் பூத்து முடிச்சிட்டோன்னே எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ எத்தனை மட்டும் வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒன்று இருக்குது, 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 இங்கே குட்டியாக ஒன்று இருக்குது. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? இது ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பூவை கட் பண்ணி விட்டால் தான் நெக்ஸ்ட்டு அடுத்தது வரும், உங்களுக்கு மொட்டு வரும், பூ வரும், பூ நிறைய வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு டிப்பை பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றையில் மண் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. மண் ஈரமாக இருக்கையில் தண்ணி ஊற்றாதீங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பூ செடியில் இலையில ஒரே ஒரு இலையில நீங்கள் ஓட்டை, இதில் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு இலையில ஓட்டை வந்தாலும் நீங்கள் அதை அப்பயே கட் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா எல்லா இலையிலுமே அந்த பூச்சி இது ஓட்டையாக்கி விட்டுரும். அப்புறம் செடி வீணாக போயிடும். ஸோ இது ஆரம்பத்திலே நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா செடி நல்லாயிருக்கும். நான் என்னோட பிளான்ட்டுக்கு ஹோம்மேட் ஃபெர்டிலைசர் மட்டும் தான் கொடுக்குறேன் இப்போ வரைக்கும். நான் அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.